முதலமைச்சர் விஜயின் முதல் பேச்சு, வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா மக்களோட சேர்ந்து பயணிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன? இது ஒரு பழைய பிரிட்டிஷ் அரசியல் முறைப்படி வெளியிடப்படக்கூடிய அதிகாரப்பூர்வ கொள்கை ஆவணம் தான். 2001 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கும் போது வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. தொடர்ந்து 20 வருஷத்துக்கு அப்புறமா 2021 திமுக பதவியேற்ற போது அப்போ நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டாங்க. இப்போ சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வீட்டோட வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, கடன் எவ்வளவு, மேலும் கடன் வாங்கலாமா, வருமானத்தை கூட்டுறதுக்கு வழி என்னன்னு யோசிப்போம்ல. அதையே தமிழ்நாட்டுக்குன்னு யோசிச்சோம்னா இருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை தான் 10 லட்சம் கோடி கடன் இப்போ இருக்கிற நிலைமை. பட் இது எப்படி வந்தது அப்படிங்கிற விவரங்கள் தான் இந்த வெள்ளை அறிக்கையில வெளியிடப்படும்னு சொல்றாரு. 2021 வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கையில 5 லட்சம் கோடி கடன் இதுவரை இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மின்சாரத்துறை, போக்குவரத்து துறையெல்லாம் பெரும் நஷ்டத்தில் இயங்குறதாவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் சராசரியா 2.63 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறதாவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்ப 2026 5 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம கடனை பார்த்தோம்னா 10 லட்சம் கோடி ரூபாயா இருக்கு. இப்போ அந்த வெள்ளை அறிக்கையில எந்தெந்த துறைக்காக, என்னென்ன திட்டங்களுக்காக எவ்வளவு கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டது, ஏற்கனவே இருந்த கடன் எவ்வளவு, இவங்க வாங்கின கடன் எவ்வளவு, வட்டி எவ்வளவு கட்டுறோம், அந்த திட்டத்துக்காக பெறப்பட்ட தொகை மக்களுக்கு போய் சேர்ந்துதான் எவ்வளவு செலவாயிருக்கு, என்ன திட்டங்கள் முழுமையா நிறைவேற்றப்பட்டிருக்கு, எது நிறைவேற்றப்படலை, வந்த ரூபாய் எங்க இருக்கு எங்க இல்லை அப்படிங்கறத தான் வெள்ளை அறிக்கையில சொல்ல போறதா சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா மக்கள் முன்னாடியும் எதிர்க்கட்சிகள் முன்னாடியும் இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் போது, சட்டமன்றத்தில் புதுசா ஒரு திட்டம் கொண்டு வரப்படும் போது அந்த திட்டத்துக்காக எவ்வளவு கடன் எக்ஸ்ட்ரா வாங்கணும், இல்ல இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்கணும், அந்த திட்டத்தோட பயன் என்ன, அதனால வருமானத்தை கூட்ட வழி இருக்கா, இப்படி விவாதங்கள் நடத்துறதுக்கு உதவும். ஏற்கனவே மக்களுக்கு இருந்த குமுறல்கள் என்னன்னா, தமிழ்நாட்டுக்குன்னு நம்ம வாங்குற கடனோ செலவழிக்கிற தொகையோ எல்லாமே அந்தந்த திட்டங்களுக்கு போய் சேர்ந்து மக்களுக்கு பயன் கிடைக்குதா அப்படிங்கிறது தான். ஏன்னா அரசியல் ஒரு மக்கள் சேவையா நினைக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு அது ஒரு வியாபாரமா மாறிக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். மக்கள் மனசு மாறி 60 வருஷ திராவிட ஆட்சி களையப்பட்டு இன்னைக்கு புதுசா வந்த தேவைக்கா அப்படிங்கிற கட்சி ஆட்சியில வந்து அமர்றதுக்கான முக்கிய காரணம். ரொம்ப சிம்பிள் தான் மக்கள் மனசு மாற காரணம். ஒரு ரோடு போடுறாங்க, பல கோடி செலவு வாங்கி தான் பண்றாங்க. 2 மழை பெய்யுது, இல்ல 2 லாரி போகுதுனாவே அந்த ரோடு உடைஞ்சு போயிடுது. இல்ல ரோட போட்டுட்டு திருப்பி பாதாள சாக்கடைக்கு திட்டம்னு சொல்லிட்டு போட்ட ரோட 2 நாள்ல உடைக்கிறாங்க. ஒரு திட்டத்தை சரியான முறையில வழிவகுத்து அதை போட்டு மக்களுடைய பணம் 1 ரூபாய் கூட வேஸ்டா போக கூடாது அப்படிங்கிற ஒரு பொறுமல் எல்லாமே மக்கள் மத்தியில இருந்தது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இத மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் மக்கள் மாற்றாக கொண்டு வந்த முதலமைச்சர் சிஎம் இது எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படிங்கறத முதல் பேச்சில் சொல்லியிருக்கிறார். இந்த வெள்ளை அறிக்கை டிரான்ஸ்பரண்டா, ஒளிவு மறைவு இல்லாம இருக்கக்கூடிய பட்சத்துல வரக்கூடிய திட்டங்கள் தமிழக மக்களுடைய கடன் சுமையை அதிகரிக்குமா, குறைக்குமா, என்ன வருவாய் உண்டு பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம்.